மீன் கறி, அதுவும் இந்த திருக்க மீன் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது அவ்வளோ நல்ல டேஸ்டியான ஒரு கறி தான். கிரேவியும் நல்ல திக்காக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். ரெகுலராக நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற மசாலா யூஸ் பண்ணி தான் இந்த மீன் கறி வச்சுருக்கிறேன். தடவை தான் நீங்கள் இந்த மீன் வாங்கிக்கிறீங்க, இல்லாட்டினா கறி வைக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் ஒரு 800 கிராம்ஸ் கிட்ட இந்த திருக்க மீன் எடுத்திருக்கிறேன். இதை நான் கடையில் வாங்கிக்கும் போதே அவங்க அந்த மேலே எல்லாம் ஸ்கின்னெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சைடில் இந்த மாதிரி போனெல்லாம் இருக்குல்ல, அது நம்ம எடுக்க முடியாது, அப்படியே தான் நீங்கள் சேர்த்துக்கணும். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நார்மலாக 4-5 தடவை தண்ணியில் அலசிட்டு எடுத்து அப்படியே வச்சுருக்கிறேன். இதில் புளியெல்லாம் போட்டு கழுகவே இல்லை, நார்மலாக தான் நம்ம கழுவணும். ஸோ இந்த அளவுக்கு மீனுக்கு தான் நான் எல்லாமே எடுத்திருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், அது நல்லா தின்னாக நீட்டு வாக்குக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கலந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவும் தேவையில்லை, அது இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். அப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா நீட்டு வாக்குக்கு கட் பண்ணி இருக்கிறேன். பூண்டும் 4-5 ஸ்லைஸ் அந்த மாதிரி தின்னாக அதுவும் கட் பண்ணி வச்சுட்டேன். 2 பச்சை மிளகு நீட்டு வாக்குக்கு கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாமே நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்துருவோம். இது கூட ஒரு பெரிய கரண்டி நிறைய வெந்தயம். இந்த மீன் கறி வைக்கும்போது கொஞ்சமாக பிளாக் பெப்பரும் கூட சேர்த்துக்குங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். பெரிய சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். நம்மள எல்லாமே சேர்க்க போகிறதில்ல, தேவையானது மட்டும் நம்ம குக் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இதோட மசாலா பேஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே கிடைக்கிற மசாலாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஃபிஷ் கறி மசாலா, அது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நார்மலாக ஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன். இது இங்கே பேக்கெட்டில் வாங்கிக்கிற மசாலா பொடிகள் தான். ஸோ இதில் உரப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் கரண்டில் இப்படி முழுசாக தான் 4 தடவை எடுக்கிறேன். வேலை உங்களுக்கு மசாலா ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணதெல்லாம் தேவையில்லை. ஒரு அளவுக்கு கலந்து வச்சுட்டு பத்தலைன்னா கூட நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல திக்காக்கி கொடுத்துடும் இந்த மசாலா. ஸோ உரப்பும் கம்மி தான். ஸோ மாவெல்லாம் சேர்த்துருக்கும் போல இருக்குது. இந்த பொட்டுக்கடலையெல்லாம் நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது திக்காகிட்டே வரும். ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே கிடைக்கிற எல்லா மசாலாவும். அதே மாதிரி தான் இங்கே கிடைக்கிற சில்லி பவுடர் இருக்குல்ல, எல்லாமே ரொம்ப கம்மியான உரப்பு தான். நம்ம போட்டு கிண்டும் போதே நல்லா திக்காக வந்துடும். நம்ம மீன் கறி மசாலா எடுத்தால அதே அளவுக்கு ப்ளெயின் சில்லி பவுடரும் சேர்த்துக்கணும். 4 கரண்டி ஆட் பண்ணுறேன். ஃபிஷ் மசாலாவில் மஞ்சத்தூளெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் போதும். ஸோ இதை நம்ம முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், நம்ம கிண்டும் போதே எப்படி நல்லா திக்காக வருதுன்னு, கொஞ்சம் அளவு கூடையாக வரும். நம்மளுக்கு குக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிறையவே கிடச்சிடும். இங்கே எல்லாங்களோட அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மசாலாலெல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க போல். ஏன்னா நார்மலாக நம்ம வாங்கிக்கல இந்த பேக்கெட்லாம் வர நல்ல ஸ்பைசியான சில்லி பவுட்ரு அதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக கறியெல்லாம் சாப்பிடவே முடியாது, ரொம்ப ஸ்பைசி ஆகிடும். இதெல்லாம் ரொம்ப கம்மியான அளவில் தான் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இது நம்ம கிண்டி வச்சிக்கும் போது கொஞ்சம் அது சோக் ஆகிடும்ல, அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். இது இப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்து இது குக் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணுங்களும் சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் தேவையான அளவுக்குள்ளதை ஆட் பண்ணிக்கிங்க, இல்லாட்டினா மசாலா போட்ட கையோடையே அது ரொம்ப பேர்ன் ஆகிடும். அந்த கரெக்டான கலரு டேஸ்ட் வராது. இதில் ஃபஸ்ட்டு வெந்தயம், கொஞ்சம் பொரிஞ்சிட்டு பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே சேர்த்துக்கலாம். தக்காளி மட்டும் நான் மீன் சேர்க்கல அந்த டைமில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பும் தேவையான அளவுக்குள்ளதை ஆட் பண்ணிட்டேன்னா சீக்கிரமாக வதங்கிடும்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப பொன்னிறம் ஆகணுன்னெல்லாம் தேவையில்லை. அதாவது ஆயிலெல்லாம் நல்லா அப்படியே தனியாக வருதில்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் நல்லா இந்த ஆயிலே குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். மசாலா வெந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கறி வச்சாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். வந்து முதல்ல எடுத்த அந்த பவுலில் கொஞ்சம் தண்ணியும் கலந்து வச்சிருக்கிறேன். இது வெந்ததுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குக் பண்ண போகிறோம். ஒரு ப்ராசஸ் தான் ஃபிஷ் கறி வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி மசாலா நல்லா குக் பண்ணோன்னா நீங்கள் வந்து முதல்ல தேவையான அளவுக்குள்ள ஆயிலும் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இல்லாட்டின்னு இப்படி போட்ட கையோடய அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வெந்துடுச்சு. அப்படியே நம்ம சுற்றும் போது பாருங்கள் எல்லாம் ஒன்றா அப்படியே வராங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி நம்ம ஒன்றா ஆட் பண்ணிட்டேன்னா அது வந்து வேகாது. ஸோ இதுவும் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ பேலன்ஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 கப்பு தண்ணி சேர்த்து தான் நான் இது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து ஆயிலெல்லாம் பாருங்கள் மேலே லைட்டாக அப்படியே தெரியுதில்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெந்ததுக்கப்புறம் தான் உடஞ்சி போயிடும். இப்போ வந்து நீங்கள் இதில் நல்லா இந்த மசாலா கூட மெதுவாகவே கோட் பண்ணி கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளியெல்லாம் சேர்த்துக்கலாம். வந்து புளி தண்ணி கொஞ்சமாக நான் முதல் சேர்க்குறேன். ஒரு பாதி டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் கறி வந்து நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காமல் இப்படியே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லைன்னா புளியெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன். சாதாரணமாக எல்லா மீனை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. ஸோ நான் வந்து கவர் பண்ணி வைக்கல, ஏன்னா திடீர்னு அடி பிடிச்சிடும். ஸோ அதனால் இப்படி ஓப்பனாக வச்சுட்டு லைட்டாக அப்படி கிண்டியே விட போகிறேன். புளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். பேலன்ஸு நமக்கு தேவையில்லை. இது வந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம கறி வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உப்பும் கூட சேர்க்கணும். இதெல்லாமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. மசாலா மட்டும் நீங்கள் நல்லா குக் பண்ணாலே போதும். உங்களோட ஃபிஷ் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீன் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்க்கலாம். இல்லாட்டினா இப்படியே கூட சாப்பிட்லாம். நான் வந்து ஒரு 1/2 கப்பு போல் நல்லா திக்கான பால் சேர்க்குறேன். டேஸ்ட்டு கலரு ரெண்டுமே நல்லாயிருக்கும் பால் ஆட் பண்ணும்போது. இனிமேல் நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக மீன் கறி ரெடி ஆகிடும். ரொம்ப தண்ணி மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே கண்டிப்பாக மீன் வந்து நல்லா குக்காக இருக்காதுன்னு செக் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம சைடில் இப்படி தொட்டாலே தெரியும் மீன் வந்து சூப்பராக வெந்திருக்கு. மசாலாலெல்லாம் நல்லா உள்ளுக்கு இறங்கியிருக்கா அப்படின்னு இப்படியே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலெல்லாம் பாருங்கள் மேலே நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை இது மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல சூடு சோறில் இந்த மீன் கறி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இங்கே கிடைக்கிற மசாலாகளெல்லாம் போட்டு இந்த மாதிரி மீன் கறி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.